வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சாரஜ் யூடியூப் சேனல். திஸ் இஸ் ஜெகதீஸ்வரி சிவராஜன், ஸ்பெஷல் எஜுகேட்டர். இன்னைக்கு ஸ்பெஷல் எஜுகேஷன்ல ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் பத்தி பார்க்க போறோங்க. அதாவது டீச்சிங் லேர்னிங் மெட்டீரியல், டிஎல்எம் அப்படின்னு நம்ம ஷார்ட்டா சொல்லலாம். ஒரு கிளாஸ் ரூம் நிறைய கலர்ஃபுல் மெட்டீரியல் இருந்தா அது நல்ல ஸ்பெஷல் எஜுகேஷன் கிளாஸ் ரூமா, இல்ல விலையுயர்ந்த எஜுகேஷனல் டாய்ஸ் வாங்கிட்டா அது குழந்தை சீக்கிரமா கத்துப்பாங்களா? இதுக்கு என்ன பதில் கேட்டீங்கன்னா நான் இல்லைன்னு தாங்க சொல்வேன். ஸ்பெஷல் எஜுகேஷன்ல முக்கியமானது மெட்டீரியல் இல்லைங்க, அந்த மெட்டீரியலை எப்படி எங்க எந்த நோக்கத்துக்காக பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது தாங்க முக்கியம். ஒரு சாதாரண ஸ்பூன் கூட ஒரு சிறந்த டீச்சிங் லேர்னிங் மெட்டீரியலா இருக்கலாம். அதே நேரத்துல விலையுயர்ந்த ஒரு கிட் கூட ஒரு சரியான பிளானிங் இல்லைன்னா அது வேஸ்டா தாங்க போகும். இன்னைக்கு நம்ம டிஎல்எம்னா என்ன, அது ஏன் ஸ்பெஷல் எஜுகேஷன்ல அவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் டீடைலா பார்க்கலாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டிஎல்எம்னா என்ன? டிஎல்எம் அப்படிங்கிறது டீச்சிங் லேர்னிங் மெட்டீரியல் சொல்லுவோம். ஒரு குழந்தைக்கு புரிய வைக்கிறதுக்காக, அதாவது கத்துக் கொடுக்கறதுக்காக, பயிற்சி செய்ய, நினைவுல வச்சுக்கிறதுக்கு மற்றும் அவங்களோட வாழ்க்கையில பயன்படுத்துற உதவுற அனைத்து பொருட்களையுமே நம்ம டிஎல்எம் தாங்க சொல்லுவோம். எஜுகேஷன் ஷாப்ல வாங்குற மெட்டீரியல் மட்டும் டிஎல்எம் கிடையாதுங்க. ஒரு ஸ்பூன், டம்ளர், கேலண்டர், வெஜிடபிள், பஸ் டிக்கெட், ஃபேமிலி போட்டோ, ஷர்ட் பட்டன், நியூஸ் பேப்பர், ஷாப்பிங் பில், இது எல்லாமே நம்ம லேர்னிங்க்கு பர்பஸ்ஃபுல்லா பயன்படுத்தினா இது கூட டிஎல்எம் தாங்க. ஸோ ஸ்பெஷல் எஜுகேஷன்ல டிஎல்எம் ஏன் முக்கியம்? ஸ்பெஷல் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் சிறப்பு குழந்தைங்க எல்லாருமே ஒரே மாதிரி கத்துக்க மாட்டாங்க. சிலர் பார்த்து கத்துப்பாங்க, சிலர் கேட்டு கத்துப்பாங்க, சிலர் கேட்டு கத்துப்பாங்க, சிலர் ஒரு சில பொருட்களை தொட்டு உணர்ந்துதான் கத்துப்பாங்க, சிலர் செஞ்சு பார்த்தாதான் புரிஞ்சுப்பாங்க. அதனால ஒரே டீச்சிங் மெத்தட் எல்லா குழந்தைங்களுக்கும் பொருந்தாதுங்க. இத அந்த இடைவெளியை நிரப்புறது தான் டிஎல்எம். ஸோ டிஎல்எம் ஏன் முக்கியம்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அது அட்டென்ஷனையும் என்கேஜ்மெண்ட்டையும் அதிகரிக்கும். ஸோ ஹேண்ட்ஸ் ஆன் மெட்டீரியல், ரியல் ஆப்ஜெக்ட், விஷுவல்ஸ், இதெல்லாம் நம்ம குழந்தைக்கு ஆக்டிவிட்டியில ஈடுபாட கொண்டு வருங்க. ஸோ செகண்ட் பாத்தீங்கன்னா அப்டிராக்ட் கான்செப்டை கான்கிரீட்டா மாற்றும். அதாவது கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயத்த நம்ம செய்யறதுக்கு பதிலா அதை உணர்ந்து செய்யறதுக்கு உதவுங்க. ஸோ பிக், ஸ்மால், ஹெவி, லைட், ஃபுல், எம்டி, இது போன்ற கான்செப்டை ரியல் ஆப்ஜெக்ட் மூலமா எளிமையா நம்ம குழந்தைங்களுக்கு புரிய வைக்க முடியும். தேர்டு, மல்டி சென்சரி லேர்னிங், அதாவது பார்த்து, கேட்டு, தொட்டு, செஞ்சு, பேச, இந்த மாதிரி பல சென்ஸை பயன்படுத்தி நம்ம செய்யறப்ப லேர்னிங் ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகுங்க. ஸோ ஃபோர்த்து, மெமரியும் ரெட்டன்ஷனையும் இம்ப்ரூவ் பண்ணுங்க. ஸோ விஷுவல்ஸும் ஹேண்ட்ஸ் ஆன் சப்போர்ட் ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ் பண்றப்ப லேர்னிங் ரொம்பவே பெட்டரா இருக்குங்க. ஸோ ஃபிஃப்த் பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷனை டெவலப் பண்ணும். ஸோ பிக்சர் கார்டு, சாய்ஸ் போர்டு, விஷுவல் ஸ்கெடியூல்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் ஃபங்க்ஷன் கம்யூனிகேஷனை இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஸோ சிக்ஸ்த் பாத்தீங்கன்னா பிஹேவியர் சேலஞ்சஸ் குறைக்கும். ஸோ விஷுவல் சப்போர்ட்டும் ஸ்ட்ரக்சர்டு டிஎல்எம்மோ குழந்தைங்களுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கறத தெளிவா புரிய வைக்குங்க. ஸோ இதனால குழந்தைங்களோட பிஹேவியர் சேலஞ்ச் கம்மியாகுங்க. ஸோ செவன்த், குழந்தைங்களுக்கு இண்டிபெண்டன்ஸே கொடுக்கும். அதாவது விஷுவல் ஸ்கெடியூல்ஸ், ஏடிஎல் சார்ட், இந்த டாஸ்க் சீக்வன்ஸ், இதெல்லாம் குழந்தையோட ப்ராம்ப்டை இண்டிபெண்டன்ஸியா மாத்துறதுக்காக நம்ம, அதாவது ஒரு குழந்தைய ப்ராம்ப்ட் லெவல்ல இருந்து அவங்க இண்டிபெண்டன்ட் லெவல்ல கொண்டு வர்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணுங்க. எய்த், ஜெனரலைசேஷனை இம்ப்ரூவ் பண்ணுங்க. ஸோ ஸ்கூல்ல கத்துக்கிறத வீடு, சொசைட்டி, இந்த மாதிரி எல்லா ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்லயும் பயன்படுத்துறதுக்கு இந்த மெட்டீரியல்ஸை நம்ம யூஸ் பண்ணலாங்க. ஸோ ரொம்பவும் முக்கியமான ஒரு உண்மைங்க, டிஎல்எம் அப்படிங்கிறது கோல் இல்ல, அது கோலை அடையக்கூடிய ஒரு டூல் தாங்க. ஸோ கலர் கார்ட்ஸ் பயன்படுத்துறது கோல் இல்ல, கலர்ஸ் ஐடென்டிஃபை செய்யறது தான் நம்மளோட கோல். பட்டன் போர்டு பயன்படுத்துறது கோல் கிடையாதுங்க. இண்டிபெண்டா பட்டனிங்க குழந்தைங்களை செய்ய வைக்கிறது தான் நம்மளோட கோல். பிக்சர் கார்டு பயன்படுத்துறது கோல் கிடையாதுங்க. ஃபங்க்ஷனல் கம்யூனிகேஷன் தான் நம்மளோட கோல். இதுதான் ஸ்பெஷல் எஜுகேஷனோட உண்மையான அணுகுமுறை. ஸோ ஐஇபி கோல் அடிப்படையில நம்ம டிஎல்எம் தேர்வு செய்யணுங்க. அதாவது ஒரு டிஎல்எம் நம்ம செய்யறோம்னா நம்ம குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி ஐஇபி போட்டிருக்கோமோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம டிஎல்எம் செய்யணும். ஸோ டீச்சர் முதல்ல கேட்க வேண்டிய கேள்வி, இந்த குழந்தைக்கு என்ன கத்துக் கொடுக்கணும், அதற்கு பிறகுதான் நம்ம டிஎல்எம்ஏ செய்ய ஆரம்பிக்கணுங்க. உதாரணத்துக்கு கம்யூனிகேஷன் கோலா இருந்துச்சுன்னா பிக்சர் கார்ட்ஸ், பெக்ஸ், இதெல்லாம் நம்ம செய்யணுங்க. ஸோ ஏடிஎல் கோலா இருந்ததுன்னா டூத் பிரஷ், கோம்பு, சோப்பு, இதெல்லாம் நம்ம டிஎல்எம்மா கொண்டு வரணும். ஸோ மணி கான்செப்ட் தான் கோல்னா ரியல் காயின்ஸ், கரன்சி நோட்டை நம்ம டிஎல்எம்மா கொண்டு வரலாம். ரீடிங் கோல்னா லெட்டர் கார்ட்ஸ், இல்ல வேர்ட் கார்ட்ஸ், இல்ல ஸ்டோரி புக்ஸ் நம்ம டிஎல்எம்மா கொண்டு வரலாம். ஸோ ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரே டிஎல்எம் பொருந்தாது. ஸ்பெஷல் எஜுகேஷன்ல மிகவும் முக்கியமான ஒரு விஷயங்க, ஒரே டிஎல்எம் வச்சுட்டு நம்ம எல்லா குழந்தைங்களுக்கும் நம்ம டீச் பண்ணோம் அப்படின்னு நினைச்சோம்னா
அது ஒர்க் அவுட் ஆகாதுங்க. அதாவது ஒரே டயக்னோசிஸ் இருந்தாலும் 2 குழந்தைங்களோட திறன்கள், தேவைகள், கற்றல் வேகம், அவங்களோட விருப்பம், அவங்களோட லேர்னிங் ஸ்டைல் எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கலாம். அதனால நம்ம தேர்வு செய்யறப்ப இந்த கேள்வியை நம்ம கண்டிப்பா கேட்கிறோங்க. சோ இந்த குழந்தையோட தற்போதைய நிலை என்ன, அதாவது கரண்ட் ஸ்கில் சொல்லுவோம், அது என்னன்னு பார்க்கணும். ஐஇபி கோல் அவங்களுக்கு என்ன போட்டிருக்கோம், இந்த குழந்தைக்கு நம்ம எப்படி ஈஸியா சொல்லி தரலாம், எந்த மாதிரியான மெட்டீரியலை நம்ம வந்து சுயமா செயல்பட உதவும், எந்த ஸ்கில்ஸ் வந்து வேற சூழ்நிலையும் பயன்படுத்த முடியும். அதாவது நம்ம ஒரு ஸ்கில்ல சொல்லி தரோம்னா அந்த ஸ்கில்ல மத்த எல்லா சூழ்நிலையும் பயன்படுத்த முடியுமா, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர் வேணுங்க. ஸோ டயக்னோசிஸ் அடிப்படையில கிடையாதுங்க, சைல்டோட இண்டிவிஜுவல் நீட்ஸ் அடிப்படையில் தான் நம்ம டிஎல்எம் தேர்வு செய்யணுங்க. ஸோ இதுதான் ஸ்பெஷல் எஜுகேஷனரோட முக்கியமான ஒரு விஷயங்க. ஸோ நெக்ஸ்ட் டொமைன் வைஸ் டிஎல்எம்க்கு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாங்க. உதாரணத்துக்கு கம்யூனிகேஷன்ஸ் டொமைன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிக்சர் கார்ட்ஸ், கம்யூனிகேஷன் புக்கு, சாய்ஸ் போர்டு, பிக்ஸ் இதெல்லாம் நம்மளோட டிஎல்எம்மா இருக்கணும். ப்ரீ அகாடமிக்ஸ் கேட்டீங்கன்னா மேட்சிங் கார்ட்ஸ், சார்ட்டிங் ஆக்டிவிட்டி, பசில்ஸ், ஷேப்ஸ், சீக்வன்ஸ் கார்ட்ஸ் இதுதான் நம்மளோட டிஎல்எம்மா இருக்கணும். ஃபங்க்ஷனல் அகாடமிக்ஸ்க்கு மணி கான்செப்ட், மணி அதாவது ரியல் மணி, கரன்சி காயின்ஸ் இதெல்லாம், அப்புறம் கிளாக், கேலண்டர், ஷாப்பிங் மெட்டீரியல், பஸ் டிக்கெட், ஐடி கார்டு இதெல்லாம் நம்மளோட டிஎல்எம்ங்க. ஸோ ஏடிஎல்க்கு டூத் பிரஷ், கோம்பு, சோப்பு, பிளேட்டு, ஸ்பூனு, அப்புறம் பட்டன்ஸ், ஜிப்பு, இந்த மாதிரி ட்ரெஸ் ஃபாஸ்ட்னஸ் சொல்லுவோம், இது எல்லாமே நம்மளோட டிஎல்எம்மா இருக்கணும். சென்சரி ஆக்டிவிட்டி ஒர்க் பண்றோம்னா பிளே டஃப், சாண்ட் ட்ரே, வாட்டர் பிளே, டெக்ஸ்சர் போர்டு, சென்சரி பென் இதெல்லாம் நம்மளோட டிஎல்எம்ங்க. சோஷியல் ஸ்கில்ஸ்ல ஒர்க் பண்றோம் அப்படின்னா எமோஷன் கார்ட்ஸ், ரோல் பிளே மெட்டீரியல்ஸ், சோஷியல் ஸ்டோரிஸ், டர்ன் டேக்கிங் கேம்ஸ் இதெல்லாம் நம்மளோட டிஎல்எம்ஸ்ங்க. ஸோ எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன்ல ஒர்க் பண்றோம்னா விஷுவல் டைம் டேபிள், டாஸ்க் செக்லிஸ்ட், டோக்கன் போர்டு, ஃபர்ஸ்ட் அண்ட் தென் போர்டு இதெல்லாம் நம்மளோட டிஎல்எம்ங்க. ஸோ ஒகேஷனல் ஸ்கில்ஸ்ல நம்ம ஒர்க் பண்றோம்னா பேக்கிங், சார்ட்டிங், ஃபோல்டிங், லேபிளிங், கவுண்டிங் மெட்டீரியல்ஸ் நம்ம டிஎல்எம்மா யூஸ் பண்ணலாம். ஸோ லோ காஸ்ட் மெட்டீரியல்ஸ், அதாவது லோ காஸ்ட் டிஎல்எம்ஸ் எப்படி நம்ம உருவாக்கலாம் அப்படிங்கிறதுக்கு சில டிப்ஸ் நம்ம பார்க்கலாங்க. ஸோ இது நல்ல டிஎல்எம் உருவாக்க அதிகமான அளவு பணம் தேவைப்படாதுங்க. வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன பொருட்களை வச்சே நம்ம லோ காஸ்ட் டிஎல்எம் உருவாக்கலாம். ஸோ உதாரணத்துக்கு பாட்டில் கேப்ஸ், ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ், எக் ட்ரே, கார்ட்போர்ட் பாக்ஸ், கிளாத் பின், வெல்க்ரோ, ஓல்டு கேலண்டர், நியூஸ் பேப்பர் பிக்சர்ஸ், அப்புறம் கிச்சன்ல இருக்க யூட்டென்சில்ஸ், பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் இது எல்லாமே வச்சு நம்ம ஈஸியா டிஎல்எம்ஸ் நம்ம உருவாக்க முடியுங்க. நெக்ஸ்ட் டிஜிட்டல் டிஎல்எம், அதாவது டெக்னாலஜி கூட ஒரு நல்ல டீச்சிங் டூல் தாங்க. அதாவது இன்டராக்டிவ் பவர் பாயிண்ட், டிஜிட்டல் ஃபிளாஷ் கார்ட்ஸ், எஜுகேஷனல் ஆப்ஸ், ஸ்மார்ட் போர்டு ஆக்டிவிட்டிஸ், அப்புறம் ரெக்கார்டட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இந்த மாதிரி டிஜிட்டல் டிஎல்எம்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணலாங்க. ஆனா டெக்னாலஜி டீச்சர் ரீப்ளேஸ் செய்யாதுங்க, அது டீச்சருக்கு சப்போர்ட் பண்ற ஒரு டூல் தாங்க. ஸோ காமன் மிஸ்டேக்ஸ் டீச்சர்ஸ் என்ன பண்றாங்க டிஎல்எம்ஸ் உருவாக்குறப்ப அப்படிங்கறது கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாங்க. அதாவது அட்ராக்டிவ் மெட்டீரியல்ஸ் மட்டும் வாங்குறது, கோல் இல்லாம ஆக்டிவிட்டி நடத்துறது, எல்லா குழந்தைக்கும் ஒரே டிஎல்எம் பயன்படுத்துறது, சைல்டோட இன்ட்ரெஸ்ட் கவனிக்காம இருக்கிறது, ரியல் ஆப்ஜெக்ட பயன்படுத்தாம ஒன்லி பிக்சரை மட்டும் யூஸ் பண்றது, அசஸ்மெண்ட் இல்லாம மெட்டீரியல் எல்லாம் வந்து மாத்துறது, இந்த மாதிரியான விஷயங்களை டீச்சர் தவிர்த்தாங்கன்னா டிஎல்எம் வந்து இன்னுமே எஃபெக்டிவா இருக்குங்க. ஸோ டிஎல்எம்ல என்ன மாதிரியான மித் அண்ட் ரியாலிட்டி இருக்கு அப்படின்னு பார்ப்போங்க. அதாவது எக்ஸ்பென்சிவ் டிஎல்எம் தான் ரொம்ப நல்லது அப்படின்னு நினைக்கிறதே ஒரு மித்து தாங்க. ஸோ எஃபெக்டிவ் டீச்சிங் தாங்க ரொம்ப முக்கியம். ஸோ நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து லேர்னிங்கை நல்லா கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறதும் தப்புங்க. நம்ம கிட்ட இருக்க ரைட் மெட்டீரியலை வச்சு நம்ம பெட்டரா லேர்னிங் கொண்டு வர முடியும். ரெடிமேட் கிட் இருந்தால் தான் டீச்சிங் ஈஸியா இருக்குங்கிறதும் தவறுங்க. டீச்சர் பிளானிங் இருந்தாலே டீச்சிங் வந்து ரொம்பவே எஃபெக்டிவா இருக்குங்க. ஒரே டிஎல்எம் எல்லா குழந்தைங்களுக்கும் பொருந்தும், எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரே டிஎல்எம் அப்படின்னு நினைக்கிறதும் தப்புங்க. ஸோ எவ்ரி சைல்டோட நீட்ஸும் வந்து டிஃப்ரெண்ட்டுங்க. ஸோ அதனால டிஃப்ரெண்ட் நம்ம இண்டிவிஜுவலைஸ்ட் டிஎல்எம் உருவாக்கணுங்க. ஒரு டிஎல்எம் வந்து எஃபெக்டிவா இருக்கா இல்லையாங்கிறத கண்டிப்பா நம்ம செக் பண்ணணுங்க. அது எப்படி நம்ம பார்க்கலாம்னா, ஒரு ஆக்டிவிட்டிக்கு பிறகும் நம்ம ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்கணும். அதாவது இந்த குழந்தை வந்து கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டாங்களா இந்த டிஎல்எம் மூலயமா, இல்ல ப்ராம்ப்ட் கம்மியா இருக்கா, ஸ்கில் வந்து இம்ப்ரூவ் ஆகுதா, இல்ல வேற சூழ்நிலையை பயன்படுத்த முடியுதா, இல்ல ஐஇபி கோல் அச்சீவ் ஆகுதா, இந்த கேள்விகளுக்கான பதில் தான் அந்த டிஎல்எம் உண்மையான நல்ல தரமான டிஎல்எம்மா அப்படிங்கிறதுக்கான விடைங்க. நெக்ஸ்ட் பேரண்ட்ஸ்க்கு ஒரு முக்கியமான விஷயங்க. அதாவது உங்க வீட்லயே சிறந்த டிஎல்எம் இருக்கு, அதாவது குக்கிங்க்கு, ஷாப்பிங்க்கு, குளிக்கிறதுக்கான டைம்ல, ஈட்டிங் டைம்ல, அப்புறம் கிளீனிங், கார்டனிங், அப்புறமா வந்து துணிங்களை மடிக்கிறப்ப, இவை எல்லாமே லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான். இந்த லேர்னிங் கிளாஸ் ரூம்ல மட்டும் நடக்காதுங்க, வாழ்க்கை முழுவதுமே நடக்கும். ஸோ இதுக்கு நீங்க யூஸ் பண்ற எல்லா பொருளுமே டிஎல்எம் தாங்க. ஸோ நீங்க ஒரு புது ஸ்பெஷல் எஜுகேட்டரா இருந்தீங்கன்னா கிளாஸ் ரூம்ல நிறைய மெட்டீரியல் இருந்துச்சுன்னா மட்டும் நம்ம ஸ்பெஷல் எஜுகேட்டருக்கான அடையாளம் கிடையாதுங்க.
குழந்தையோட தேவைக்கு ஏத்த மாதிரி மெட்டீரியலை சரியான நேரத்துல பயன்படுத்தி லேர்னிங்கை மீனிங்ஃபுல்லா மாத்தினா மட்டும்தாங்க அந்த டிஎல்எம் வந்து எஃபெக்டிவான டிஎல்எம். ஸோ மெட்டீரியல் மட்டும் கலெக்ட் பண்றது விஷயம் கிடையாதுங்க, லேர்னிங்கான ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்குறது தாங்க முக்கியம். ஸோ ஒரு ஸ்பெஷல் எஜுகேட்டரா சொல்லணும்னா நம்ம வேலை டிஎல்எம் கலெக்ட் பண்றது கிடையாதுங்க, மீனிங்ஃபுல் லேர்னிங் உருவாக்குறது தான். ஸோ ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஆப்ஜெக்டிவ் இருக்கணுங்க. ஸோ ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கும் பர்பஸ் இருக்கணுங்க. ஸோ ஒவ்வொரு சைல்டுக்கும் இண்டிவிஜுவலைஸ்ட் பிளானிங் இருக்கணுங்க. அப்பதான் டிஎல்எம் ஒரு டாயில இருந்து ஒரு பவர்ஃபுல் டீச்சிங் டூலா மாறும். ஸோ என்ன நண்பர்களே, இன்னைக்கு பதிவுல டிஎல்எம்னா என்ன, அதோட முக்கியத்துவம் என்ன, டிஎல்எம் வந்து நம்ம எப்படி லோ காஸ்ட் மெட்டீரியல்ல தயாரிக்கலாம், அதுல நம்ம பண்ற காமன் மிஸ்டேக்ஸ், இதெல்லாம் பத்தி கொஞ்சம் டீடைல்டா பார்த்தோம். ஒரு விஷயத்த மட்டும் நம்ம எப்போதும் ஞாபகத்துல வச்சுக்கணுங்க, பெஸ்ட் டிஎல்எம் அப்படிங்கிறது கலர்ஃபுல்லா மோர் எக்ஸ்பென்சிவா இருக்கிற விஷயம் கிடையாதுங்க. அந்த டிஎல்எம் எப்படி நம்ம ப்ரொடக்டிவா சைல்டோட லேர்னிங்க்கு யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது தாங்க ஒரு பெஸ்ட் டிஎல்எம். ஸோ ஸ்பெஷல் எஜுகேஷன்ல உண்மையான நோக்கமே டிஎல்எம் பர்பஸ்ஃபுல்லா, அதாவது குழந்தையோட தேவைக்கு ஏத்த மாதிரி, அவங்களோட கோலுக்கு நீடுக்கு ஏத்த மாதிரி நம்ம பயன்படுத்துறது தாங்க. ஸோ மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.